தவமாய் தவமிருந்து திரைப்படத்தில் வரும் ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அப்பா அம்மா, இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் கண்கள் கலங்கும். ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் இன்று சப்தமில்லாமல் சவமாய் கிடப்பதை சோகத்தோடு பார்க்கிறார்கள் இசை குடும்பத்தினர். ஆம், தேவா குடும்பத்தினரை மீளா சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது சபேஷின் மறைவு. இன்னமும் உதயம் தியேட்டரில் இதயத்தை தொலைச்சேன் பாடல் ஒலிக்காத ஊர்கள் இல்லை. அது நம்மாளு வேணாண்டா கோபாலு என்று தனது கானா குரலால் அதிர வைத்தவர் சபேஷ். அது நம்மாளு வேணாண்டா கோபாலு, அது நம்மாளு வேணாண்டா கோபாலு. காத்தடிக்குது பாட்டு முதல் மயிலாப்பூர் மயிலே மயிலே என அவர் விரித்த கானா பாட்டில் விழாதவரே இல்லை என்று சொல்லலாம். இசையமைப்பாளர் தேவாவின் தம்பியாய் மிளர்ந்த அவர் கிட்டத்தட்ட தனது சகோதரர் முரளியுடன் இணைந்து சமுத்திரம், தவமாய் தவமிருந்து, இம்சையரசன் 23ஆம் புலிகேசி, பொக்கிஷம் உள்ளிட்ட 25 படங்களுக்கு மேல் இசையமைத்திருக்கிறார். இசையமைப்பாளர் தேவாவின் இரட்டை சகோதரர்கள்தான் சபேஷ், முரளி. 1983ஆம் ஆண்டில் கீபோர்ட் பிளேயராக தனது இசை பயணத்தை தொடங்கிய சபேஷ் தன் அண்ணன் தேவா மட்டுமின்றி KV மகாதேவன் உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்களிடம் பணியாற்றியிருக்கிறார். தேவாவின் இசை கச்சேரிகள் சபேஷ் இல்லாமல் நிறைவு பெறாது. தனது தம்பியே எனக்கு தனையனாகவும் இருந்ததாக சொல்கிறார் தேவா. எனக்கு ரொம்ப பக்கபலம் சபேஷ், முரளி. சபேஷனுக்கு, என் தம்பிக்கு இப்படி நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. முந்தா நாள் திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு. பிரெயினில் ஸ்ட்ரோக் வந்து அப்போவே ரொம்ப கண்டிஷனே இல்லை. அப்போவே சரி, நம்ம ஒரு ஆசைக்காகவும் ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்குமான்னு சொல்லி தான் 2 நாள் ஹாஸ்பிட்டலே வச்சுருந்தோம். நடக்கலை. இன்னைக்கு 12 காலுக்கு உயிர் பிரிஞ்சு போச்சு. இந்த 25ஆம் தேதி பாரிஸில் எங்களுடைய கான்சர்ட் இருக்கு, ப்ரோக்ராம் இருக்கு. அப்போ பாரிஸ் மக்களுக்கு நான் சொல்லிட்டேன், என் தம்பி இப்படி இருக்கும்போது இப்படி விட்டுட்டு நான் அங்கே என்ன பாட்டு பாட போறேன், என்ன பாட்டு நான் பாட முடியும். இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் எங்கள் குடும்பத்தில் வந்துருச்சு. அண்ணாமலை, பாட்ஷா, அருணாச்சலம் ஆகிய படங்களுக்கு தேவா இசை என்றாலும் அவருக்கு உறுதுணையாக இருந்தது என்னவோ சபேஷ் தான் என்கிறார்கள் திரை வட்டாரங்கள். தனது சித்தப்பா சபேஷ் இல்லை என்றால் எனக்கு கீபோர்ட் வாசிக்கவே வந்திருக்காது என்கிறார் ஸ்ரீகாந்த் தேவா. சித்தப்பாவே தனது குரு, அவரை இழந்தது தாங்க முடியாத வலி என்கிறார் ஸ்ரீகாந்த் தேவா. இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரரும் இசையமைப்பாளருமான சபேஷுக்கு வயது 68. நேற்று மதியம் அவரது மூச்சு நின்று வளசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த அவரது உடல் வளசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. திரை உலகினரும் முக்கிய பிரபலங்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.